பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அப்பப்ப வேடந்தாங்கல் பறவையை போல கரூருக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க. கரூர்ல என்ன நடக்குது? ஆனா இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி முன்னேற வேண்டும், கரூர் மாவட்டம் முன்னேற வேண்டும். இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் எல்லாம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. இவை அனைத்தும் கூட முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்காக இங்கே தங்கி உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை கரூர் மாவட்டத்தினுடைய மக்கள், கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை இன்று செயல்வீரர் கூட்டத்தில் வைத்திருக்கிறார். செந்தில்நாதன் அவர்களை பற்றி நமக்கு தெரியும். 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவர். முதல் முறை சொற்ப வாக்கில், குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதைத் தொடர்ந்து மக்கள் பணியில மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தேசிய தலைவர், நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கரூர் பாராளுமன்ற